பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: சகல பிரயாசத்திற்கு பிரயோஜனம் உண்டு. ஆதார வசனம் ஆகாய் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள். ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தையாகிலும் சாதத்தையாகிலும் திராட்சை ரசத்தையாகிலும் எண்ணெயாகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தையாகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமா என்று நீர் ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக பரிசுத்தம் ஆகாது என்றார்கள். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகள் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமா என்று ஆகாய் பின்னும் கேட்டார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள். தேவராஜ்யத்தின் மக்களே, நல்ல காரியங்கள், நல்ல பண்புகள், ஆரோக்கியம் பரவாது. இதை அடைய நாம் தான் முயற்சி எடுத்து அடைய வேண்டும், பயிற்சி எடுக்க வேண்டும். ஆனால் பாருங்கள், கெட்ட செய்திகள், கெட்ட பழக்கங்கள், நோய் கிருமிகள் இவைகள் அடைய நீங்கள் ஏதும் முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. இவர்களோடு கொஞ்ச நேரம் இருந்தால் போதும், வேகமாக பரவும். ஆரோக்கியமான மனிதனோடு நீங்கள் எவ்வளவு நேரம் அருகில் அமர்ந்திருந்தாலும் அவருடைய ஆரோக்கியம் கடந்து வந்து உங்களிடம் ஒட்டிக்கொள்ளாது. காய்ச்சல், சளி கொண்டுள்ளோரிடம் நீங்கள் சிறிது நேரம் பேசினால் அமர்ந்திருந்தால் போதுமானது. நீங்கள் டாக்டரிடம் போகுவதற்கு அது போதுமானது. COVID-19 நமக்கு நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனாலும் மக்கள் அந்த பாடங்களை எடுத்துக்கொண்டது போல தெரியவில்லை. இன்னும் 3 டோஸ் மருந்து எடுத்துக்கொள்ளாதவர்கள் பாதிக்கு மேலாக இருப்பதாக பத்திரிகை செய்தி. இதை எதை காட்டுகிறது? அசால்ட்டுத்தனத்தை. இன்ஜெக்ஷன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து அதற்குண்டான இடத்திற்கு போய் வரிசையில் நின்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஒரு பிரயாசம், அது நம்முடைய பங்காக இருக்கிறது. மேற்கண்ட ஆரம்ப வசனத்தின் உவமையையும் எடுத்துக்காட்டு கிறிஸ்து ஜீவியத்திற்கு, அதாவது வெற்றியுள்ள வாழ்வு, பரிசுத்த ஜீவியம், சாட்சியுள்ள வாழ்வு வாழ நாம் நம்முடைய பங்கை செய்தாக வேண்டும். அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்று தான் சொன்னார். ரட்சிப்பு அடைந்து விட்டோம் தேவ கிருபையினால். அன்றோடு அதோடு தேவ கிருபை அற்று போய்விடவில்லை. காலைதோறும் புத்தம் புது கிருபை தேவன் கொடுப்பதற்கு தயாராக வைத்துள்ளார். யாருக்கு? கிரியை செய்கிறவனுக்கு, வேலை செய்கிறவனுக்கு, முயற்சி எடுக்கிறவனுக்கு. அன்றன்றைய சவால்களை சந்திக்க அது எந்த வேலையாக இருந்தாலும் நேர்த்தியாய் செய்து முடிக்க அவரது கிருபை வேண்டும். அவரது கிருபையும் தயவும் இல்லை என்றால் எப்போது அரைக்கிற இட்லி மாவு கூட ஒழுங்காக வராது. யோவான் 15:5 வாசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மடியை பிடித்து மாங்காய் போடுகிறவர் அல்ல. தூங்கிக் கொண்டிருக்கும் நபர் மீதோ, அசால்ட்டாக பெட்டில் படுத்து கொண்டு உருண்டு கொண்டு சோம்பேறித்தனமாக இருக்க நபர் மீதோ கிருபை வந்து விழாது. என்ன வந்தாலும் சரி, சாப்பாட்டுக்கு தானியம் வேண்டும், நான் போய் போரடித்து கொஞ்சம் எடுத்து வருவேன் என்று வயலுக்கு வந்து கோதுமை பயிரை போரடித்து கொண்டிருந்த கிதியோனை தேடித்தான் தேவன் தூதர் வந்தார். எல்லாரும் மீதியானியர்களுக்கு பயந்து வீட்டிலேயே அடைந்து கொண்டார்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11, 12. எலிசா எலியாவை விடாமல் பற்றி கொண்டு பின்தொடர்ந்தார். எலியா எலிசாவை பார்த்து, ஒவ்வொரு இடத்திலும் நீ இங்கே இரு, நான் போய் வருகிறேன் என்று சொல்லியும் விடாமல் பற்றி கொண்டார். எலியா பின் எலிசாவை தேவன் எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்தபோது, உனக்கு என்ன வேண்டும் என்று எலியா எலிசாவை பார்த்து கேட்டான். உம்மிடத்துள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் எலிசா. சரியான காரியத்தை தான் நீ கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படும் வகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். அட, இவ்வளவு காலம் நம்மோடு இருந்தானே, கடைசி வரை விடாது பற்றி கொண்டு வைராக்கியமாய் வந்தானே என்று இல்லாமல் கடைசியிலே என்னை கண்டால் கிடைக்கும் என்றார். இது எதை குறிக்கிறது? முழு கிணறும் தாண்ட வேண்டும். முற்றுமுடைய நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். எல்லாம் செஞ்சாயிருச்சு, இன்னும் கொஞ்சம் தானே என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில் இல்லை. எல்லாவற்றும் செய்து அவரவர்களுக்கு வெளிப்படுத்துதல். வேதத்தில் வெளிப்படுத்தின அத்தனை காரியங்களும் நம்மை செய்ய சொல்லி, உங்களுக்கு என்ன வெளிப்பாடு, எனக்கு என்ன வெளிப்பாடு, அதை நாம் செய்ய வேண்டும். இன்று என்ன வெளிப்பாடு, அதை நாம் செய்து முடிக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எலியா இவனை எதிர்த்து வந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக வானத்திலிருந்து அக்கினை இறக்கி கர்த்தரே தேவன் என்று மெய்ப்பித்தவன் செய்ததை பாருங்கள், சொல்வதை பாருங்கள்.
நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். தேவன் சொன்னபடியே எல்லாவற்றையும் செய்தார். முழுமையாக தன்னை தேடும்படித்தான் சொன்னார். நாமும் தினந்தோறும் அப்பா இன்றைக்கு நீர் என்ன செய்து சொன்னீரோ அதை நான் செய்து முடித்தேன், உமது வல்லமை எனக்கு காட்டும், அன்பை எனக்கு காட்டும் என்று கேட்டால் அவர் காட்டாமல் ஒரு நாளும் இருக்க மாட்டார். வேதத்தை தலையணைக்கடியில் வைப்பதனாலோ அதற்கு முத்தம் கொடுப்பதினாலோ நாம் பரிசுத்தமாக முடியாது. அதில் சொல்லப்பட்ட காரியங்களின்படி நடக்க வேண்டும். இதற்கு பிரயாசம் எடுத்து வேதத்தை முதலில் வாசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட செய்திகளை தொடர்ந்து கேட்கும்போது விசுவாசம் உறுதிப்படும். கிரியையில்லாத விசுவாசம் செத்தது. நாம் கிரியையில் காட்ட வேண்டும், நாம் நம்பிக்கையை காட்ட வேண்டும், நம்ம பக்தி வைராக்கியத்தை காட்ட வேண்டும். ரூத் நகோமி உங்களுக்கு தெரியும். நகோமியை நம்பி வந்தாள். அவள் வீட்டில் முடங்கி கிடக்கவில்லை. மோவாபிய ஸ்திரீ. நகோமி பரிசுத்த ஆவியானுக்கு ஒப்பனையாக பேசப்படுகிறது. நகோமி சொன்னபடி வயலுக்கு போனாள். சிந்தின தானியங்களை பொறுக்கினாள். வீடு கொண்டு வந்து சேர்த்தாள். இதை தொடர்ந்து செய்தாள். தேவன் இறங்கி வந்து கிரியை செய்து ரூத்தை அந்த வயலுக்கு சொந்தக்காரன போவாசுக்கே சொந்தமாக கொடுத்தார். சுறுசுறுப்பாக எப்போது இருங்கள். எந்த வேலை செய்தாலும் நேர்த்தியாக கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும் என்று விரும்புங்கள், செய்யுங்கள். அடுத்த காரியம் என்ன என டயர்ட் ஆகும் வரை செய்யுங்கள். ஒரு வேளையில் நமக்கு சோம்பேறித்தனமாக போரடித்தால் அதை செய்து அடுத்த வேலைக்கு போய்விடுங்கள். ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லை. நேரப்பட எழும்புங்கள். முடியாது என்று மட்டும் சொல்லாதீர்கள். உங்களால் முடியும். முடியாது என்ற வார்த்தை சொல்லு என்று பிசாசு கையில் வைத்துக்கொண்டு உங்கள் கண்ணு முன்னாலேயே காட்டுவான். அப்பாலேவோ சாத்தானே என்று தள்ளிவிட்டு எழும்புங்கள். கர்த்தரை கருத்தாய் தேடுங்கள். உதவி கேளுங்கள். கிருபையும் தயவையும் கேளுங்கள். கொடுமையா என்று கேட்கும் அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு முன்பாகவே அது முடிவும் போதே கிருபை உங்களுக்கு வந்தாகிவிட்டது. எப்படி தெரியும்? அது விசுவாசம்தான். அவரது வார்த்தை சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும். 2 கொரிந்தியர் 12 போதும். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஏசாயா 30:19 கேட்டீர்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க் 9:23. இப்படி செய்தால் கவலைப்படுவதற்கு உங்களுக்கு நேரமே இருக்காது. செயல்படுகிறவனுக்குத்தான் கிருபை. செயல்படுகிறவனே கிறிஸ்துவன். கிறிஸ்துவன் என்றால் செயல்படுகிறவன். எதன்படி? வேதத்தின்படி செயல்படுகிறவன். தனக்கு சொல்லப்பட்டபடி செயல்படுகிறவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பது அர்த்தம். ஜெபிக்கலாம். தகப்பனே, 5 தாலந்துகளை கொடுத்து பெருக்கத்தான் சொன்னீர், புதைத்து வைக்க சொல்லவில்லை. விதைத்தால் தான் அறுப்பு காலத்தில் அறுவடை செய்யலாம் என்றீர். உமது சித்தத்தின்படி வழிகாட்டுதலின்படி செயல்பட ஞானம் கிருபை தாரும் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயத்தில் நாங்கள் ஒரு பிரயாசம் எடுத்து செய்வதற்கு எங்களுக்கு விருப்பத்தையும் பலனையும் தாருங்கள். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.